நண்பர்களே வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலி முழுவதும் நான் தமிழ் பேச முயற்சி செய்யறேன். என்ன காரணம்னா தமிழ் புத்தாண்டு தான். இன்னைக்கு காலையில தண்ணி வர நாளுங்கிறதால தண்ணியை தூக்கி வச்சுட்டு எங்க அம்மா போட்ட காப்பியை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணேன். எதற்காக என்றால் பலகாரம் போடுவதற்காக. எங்க அம்மா பழமை மாறாம தமிழ் புத்தாண்டுக்கு சில விதமான பலகாரங்கள் செய்வாங்க. இதை தொன்று தொட்டு எங்க அம்மா பண்ணிக்கிருக்காங்க. அதற்காக காலையில எங்க அம்மா போண்டா செய்ய ட்ரை பண்ணிட்டாங்க. போண்டாக்கு தமிழ்ல போண்டான் தான் நினைக்கிறேன். எங்க அம்மா போண்டா சொல்ற கேப்ல நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டேன். ஓட்டத்துக்கு போகாட்டில உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சாரி, கட்டுப்பாட்டுல தான். ஐயோ, மன்னித்துக்கொள்ளவும், கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நம்ம சப்ஸ்கிரைபர் மன்னித்துக்கொள்ளவும். நம்ம சந்தாதாரர்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன செய்வீங்க என்பதை கீழே உள்ள கருத்து போடும் இடத்தில் கருத்தை சொல்லவும். நண்பர்களே, தமிழ்ல பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம வைக்கிற சந்தனத்தை வச்சுட்டேன். ஆனா எங்க அம்மா நல்ல அதுமா சாமி ரூம்ல உள்ள திருநீர் எடுத்து நெத்தியில விடான்னு சொன்னாங்க. அதனால அதை எடுத்து கொஞ்சம் நெத்தியில வச்சுக்கிட்டேன். நண்பர்களே, உலகத்தில் உள்ள அனைத்து வகையான கோயில்களில் உள்ள சாமி போட்டாக்களும் மன்னித்துக் கொள்ளவும், சாமி புகைப்படங்கள் அனைத்தும் எங்களது வீட்டில் இருக்கும். எங்க அம்மா ஒரு பத்தி பைத்தியம். முன்புலாம் இதே தமிழ் புத்தாண்டப்ப எங்க வீட்டுல 4 வகையான பலகாரங்கள் செய்வாங்க. ஆனா இப்ப சாப்பிடறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லாதால கம்மியா தான் பண்றாங்க. எங்க அம்மா எனக்கு சாப்பிட கொஞ்சம் எடுத்து கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு 2 பீஸை எடுத்து சாப்பிட மாதிரி காணொலி போடலாம்னு ஆசைப்பட்டேன். போண்டா சரியான சூடா இருந்துச்சு. என் நாக்கே வெந்து போயிருச்சு நண்பர்களே. அது போக போண்டால அவ்வளவு எண்ணெய் இருந்துச்சு. இருந்தாலும் ஆசையா செஞ்சதுல அதனால சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும் போதுதான் என் நண்பன் போட்ட கருத்து எனக்கு ஞாபகம் வந்தது. கருத்து நினைச்சா எனக்கே ஒரு பக்கம் சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் 2-3 போண்டா உள்ள அப்படியே கொஞ்சோண்டு போற வழியில சொந்தக்காரர்கள் கொடுக்கறதுக்காக அம்மா கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு நான் இன்னைக்கு வேலை கிளம்பிட்டேன். விடுமுறை எடுத்திருக்கலாம், பட் ஆனால் நம்ம நண்பர்கள் யாரும் விடுமுறைக்கு இங்க இல்ல. அதனால வேலையை முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா எனது விருப்ப உணவான சாம்பார். அது மட்டும் இல்லாம காலையில நம்ம வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அதனால ஒரு வடையை எடுத்து வச்சுட்டு அப்படியே மேல சாம்பாரை ஊத்திட்டு மதிய உணவை முடிச்சாச்சு. அதன் பிறகு இரவு வீட்டுக்கு போகும்போது எங்க ஊர் பரமக்குடி ரோட்ல நாம் தமிழர் கட்சி சீமான் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. பக்கத்துல விக்கி வேற நின்று இருந்தாப்ல. 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டாரு நண்பர்கள் பாருங்களே. நீங்களே கைபேசியில டிவிக்கு காணொலியை சத்தமா வச்சு கேட்டுக்கிருக்காரு. சுத்தியும் நாம் தமிழர் தொண்டர்கள் இருக்காங்க. ஆகா, தலைவன் நம்மள எதில கோத்தோட பாக்குறாப்லன்னு சொல்லிட்டு விக்கிக்கு ஒரு டாட்டாவை போட்டு அங்கிருந்து நான் எஸ் ஆயிட்டேன் நண்பர்களே. மன்னித்துக் கொள்ளவும், தப்பித்து விட்டு நண்பர்களே. தப்பிச்சு ஓரத்தை பார்த்துட்டு விக்கி பின்னாடி தொடர்ந்து வந்துட்டாப்ல. அப்படியே நல்லா போச்சு. மீண்டும் ஒருமுறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, இணைந்திருங்கள்.